ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்துடலாமா? இந்த பட்டை டேப்பு கூடைக்கு இன்னொரு லைன் நான் போட போகிறேன். அது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ உங்ககிட்ட காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுத்தளவு வந்து பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுலேயே வந்து 2 டேப்பு நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் 2 அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு போட ஆரம்பிச்சிடலாம். ஒயர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப இழுத்து போடுறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது கொஞ்சமாக எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயரை நான் வந்து எப்போவுமே என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் இழுத்துருவேன். அது மாதிரி கொஞ்சோண்டு இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இழுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு. மெயின் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் லைவ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். பார்க்காதவங்க போய் லைவில் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டெய்லி லைவ் வந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வரவங்க அதில் வந்து ஹிண்ட்ஸு சொல்லி கொடுக்குறது எல்லாமே அதிலே பார்த்துக்கலாம். ஓகே, இப்படியே ஒரு சுற்று, அவ்வளோதான். பார்த்தீங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த வயரை உள்ளே இருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்தேன். பாருங்கள், இது வந்து இப்படி வச்சு உள்ளே இருந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்புறம் பின்னாடி இருந்து வர்ற வயரை ஒரு சுற்று, இப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு இதுக்குள்ளே சென்டரில் விட்டு இப்படியே சுற்றி கொண்டு வாங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு நாட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற வயர் இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டர்லேருந்து சுற்றி மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிட்டு இப்போ அந்த வயரு அடுத்த நாட்டுக்குள்ளே கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுருங்க மீதி இருக்கிற வயர்ஸ் எல்லாமே. இப்போ பாதி ரவுண்டு, ஹாஃப் ரவுண்டில் சென்டரில் சுற்றி இப்போ பின்னாடி இருந்து இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கும் செகண்ட் போடுற நாட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வயரை வந்து ரொம்ப இழுத்துடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். அந்த வயர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், டைட்டாகவும் இருக்கணும். வச்சு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போதே இந்த வயரை இப்படி மடக்கிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாட்டு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து போடுறது தான். ஆல்ரெடி இந்த லைன் போடும்போது நான் வந்து யூடியூப்பில் லைவ் போட்டிருந்தேன். கிளியராக இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்டாக தான் போட முடியும், அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க் வேணால் அனுப்பி விட்றேன். நிறைய பேர் பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பேஸ் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். தொடர்ந்து என் சேனலை பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாட்டு போட்டு முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.